we are going to demo the setup, audio setup for regular SMV. Connecting amp with mixer. Okay sir, go ahead. முதல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அவர் ஐடியா இஸ் இது நாள் வரைக்கும் நம்ம ஆம்ப் யூஸ் பண்ணி ஆம்ப்லேயே ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி ஆடியோவை ஆம்ப்லேயே டைரெக்டாக மைக்கை போட்டு பாடிட்டு இருந்தோம். பட் டைரெக்டாக ஆம்பில் கனெக்ட் பண்ணுறது தெர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். வி டூ ஹாவ் அன் எக்ஸலண்ட் மிக்சர் வித் அஸ். அது எத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம். நவ் ஐம் கோயிங் டு டெல் யூ அஸ் டு ஹவு வி கேன் எஃபெக்டிவ்லி யூஸ் த மிக்சர் தட் வி ஹேவ். இது வரைக்கும் எந்த கனெக்ஷனும் பண்ணவே இல்லை. வெறும் பவர் கலெக்ட் பண்ணி இப்போ தான் ஆன் பண்ணுறேன். இஃப் யூ லுக் அட் இட், நவ் யூ see that this light is on. ஓகே, this is a power on light. இதுக்கப்புறம் இதில் இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இதெல்லாம் மைக்லேருந்து வர்ற இந்த மாதிரியான கார்டு சொருகிறதுக்கு உண்டான ஸ்லாட்ஸ். தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். நம்ம அதை பேச வேண்டாம். இப்போ இந்த உதாரணமாக இந்த ரெட் கலர் மைக்கில் ரெட் கலர் கார்டு இருக்குது. இதோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் மோனோ ஆம்ப்ளிஃபையர் பின். ஸோ இந்த பின்னை இதில் சொருகணும். this is for the purpose of mic. Now let us set everything at the middle to start with. Okay, இது வந்து ஒரு மைக்குக்கு. இன்னொரு மைக் வேணும்னா ப்ரிஃபரபிளி இந்த எக்ஸ்ட்ரீமில் போட்டுக்கோங்க. ஸோ தட் we will have control over. நான் ஓவர்லேப் ஆகாமல் பக்கத்தில் வச்சு குழப்பிக்காமல் தள்ளி போட்டுக்கலாம். தட்ஸ் அ பெஸ்ட் ஐடியா. எங்கே வச்சோன்னா இது பக்கத்தில் அதுன்ற மாதிரி குழப்பம் வரும். Now we have two distinctly colored mics, one with the red wire and the other with the purple wire. இது வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மைக் ஒர்க் பண்ணுறதான்னு தெரியறதுக்கு மைக் ஆன் பண்ணி செக் சொன்னால் இங்கே லைட் எரியும். செக். ஓகே, இது வந்து லைட் எரியும். செக். இப்போ அவரோட மைக் ஒர்க் பண்ண ஆன் பண்ணலாம். செக். மைக் ஆன்ல தான் இருக்கு. பண்ணுங்க. செக். ஓகே, செக். So this is an indication that first stage is through. Mic is working. Okay, now we have not connected anything to the amplifier and all. Mic லேருந்து மிக்சருக்கு க்ளீனாக ஆடியோ போகிறதுன்னு அர்த்தம். ஓகே, now we all already know how to set the amplifier. நம்ம உள்ளே இருக்கிற 4 ஸ்பீக்கர்லேருந்து வர வயரை இங்கே மேலே கனெக்ட் பண்ணுறோம். அதை பிரித்து கனெக்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். கீழே இருக்கிறது நம்ம போட்டிருக்கிற அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் வயரு. அது வந்து நம்மளுடைய சிவாட்டேருந்து வாங்கின ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர். இன்ஃபேக்ட் மேலே இருக்கிற 4 ஸ்பீக்கரை விட கீழே இருக்கிற அந்த அடிஷ்னல் ஸ்பீக்கரோட வால்யூம், குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லைன்னா நம்மளுடைய என்டையர் ப்ரோக்ராம்ஸ் வில் நவ் கம் காப்புட். ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி கனெக்டட். சின்ஸ் திஸ் இஸ் பேசிக், we are not going into it again. Okay, now I have a wire with 2 male parts. These are called amplifier connection wires. இது 6mm bracketனு பேர். அது வேண்டாம் நமக்கு. இது வந்து ரெண்டுமே மோனோ. This is actually slightly less than what I desire, but since this is what we have, we are making to do with it. இதில் வந்து there are various outputs. இதெல்லாம் தான் மிக்சர் அவுட்புட்டு. இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. பட் சின்ஸ் வி ஹாவ் ஒன்லி ஒன் மோனோ ஒயர், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வர்ற இதுக்குள்ளே போட்டோன்னா லெஃப்ட்டு ரைட்டு சேர்ந்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போடுறோம். தேர் ஆர் அதர் ஒயர்ஸ் விச் ஹஸ் காட் இந்த மாதிரி ஒரு பிளாக் கோடுக்கு பதிலாக 2 பிளாக் கோடு இருக்கும். தே ஆர் கால்டு ஸ்டீரியோ ஒயர்ஸ். ஸோ அப்போ லெஃப்ட் ரைட் தனியாக வரும். விட் கேன் கம்ஃபர்டபிளி இன்டகிரேட் தட். ஓகே, நவ் வி ஹாவ் அ ரெட் மைக் இன் விச் ஐ எம் ஸ்பீக்கிங். அது இன்னும் சால்வ் வரல. ஸோ அதுக்காக போவோம். இப்போ வந்து ஐ எம் புட்டிங் இட் ஹியர். இன்புட்டுக்கு இங்கே 3 ஸ்லாட் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து சாதா ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர ஸ்லாட்டு. இது வந்து ஆக்சிலரி ஸ்லாட்னு பேர். இது வந்து இது ரெண்டுத்தில் எதுக்குள்ளே வேணால் போடலாம். சரியா, டிபெண்டிங் அப்பான் த இம்பீடன்ஸ் லெவல் ஆஃப் த அவுட்புட். ஐ எம் புட்டிங் இட் ஹியர். ஓகே, இட் இஸ் ஸ்லாட்டட் நவ். லெட் அஸ் see whether it is on. அது ஆம்ப்ளிஃபையர் ஆனில் இருக்கா பாருங்க. சரி, ஓகே. நவ் இதை வந்து எங்கேருந்து எடுத்து அடுத்து இது நம்ம போடாமல் இதில் அப்படியே வந்து இது ஆக்சுவலாக இது வந்து போட்டோம் இல்லையா, இது வந்து வேண்டாம், அழிச்சிடுவோம். சரியா, இது வந்து தேவையே இல்லாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம
யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் திஸ், யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ். அது மட்டுமே போகிறோம். இது மாத்திரமே போதும். சரியா? இது மாத்திரமே போதும். இது வந்து there are various connectivity options available. நம்ம இதுதான் போடுறோம். ஸோ இந்த ஒயர் மட்டுமே போகிறோம். இது மட்டும். யா, இது வந்து என்ன ஆன்ல இருக்கா? இல்லை. செக் 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 செக். உங்களோட செக் சொல்லுங்க பார்க்கலாம். செக் செக் இல்லையா? செக் ரைட். செக் ஓகே. செக் 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 ஓகே. செக் செக் செக். இப்போ வந்து ரெண்டு மைக்கும் ஒர்க் பண்ணுறது. வாட் வி டிட் இஸ் ஏற்கனவே மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். என்ன இப்போ நம்ம பண்ணது ஒன்றே ஒன்று தான். இதுலேருந்து ரெக்கார்டு அவுட்புட் இல்லை ஸ்லாட் எடுத்து அதை வந்து ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்தோம். சிம்பிளாக ஆம்ப்ளிஃபையரில் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டோம். ஸோ திஸ் இஸ் 100% ஸ்டீரியோஃபோனிக். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இது மூலமாக மீடியா உள்ளே போட்டால் யூடியூப்லேருந்தோ அல்லது ஸ்மியூர்லேருந்தோ அதில் லெஃப்ட்டு ரைட்டு ஆடியோ இருக்கும். இது போட்டோம்னா ரெண்டுமே ஸ்டீரியோ, ரெண்டுமே வரும். அப்படி இல்லாமல் இதை யூஸ் பண்ணோம் அல்லது வேறு அந்த சிங்கிள் பாயிண்ட்டை காமிச்சேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் குட்டி யாரோ வயரை முடிச்சிட்டிங்க அல்லது மூவ் பண்ணிட்டீங்க. செக் 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 செக். மோனோ இல்லாமல் இப்போ ஸ்டீரியோலேருந்து அவுட்புட் எடுத்துருவோம். இப்போது mics are through. Now what we are going to do is I am going to connect the media to the mixture. I will switch this off temporarily. I have taken my mobile. I am switching the Bluetooth on in my mobile first. அதுக்கப்புறம் I am switching to Bluetooth mode, BT. சரியா? Once if this goes to the BT mode, இதோட பேரை பார்த்து நம்ம NTன்னு வரும். எஸ் எஸ். NKF3 ப்ளூடூத் இதுதான் இதோட பேர். கம்மிங் ஒருத்தர் கரெக்ட். இந்த வந்துட்டுனா சவுண்டு கனெக்டட்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இந்த மீடியாவை நான் போட முன்னாடி இங்கே ஒரு சுவிட்ச் காமிக்கிறேன் இல்லையா, இந்த சுவிட்ச் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இது ஆன் பண்ணால் தான் இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்குது. மீடியான்னு எதிர்க்கு பாருங்கள். ஆன் பண்ணால் மீடியா. இந்த மீடியா பட்டன் அமுக்குனா தான் நம்ம ப்ளூடூத்லேருந்து வர்ற மீடியா இந்த ஆம்பிளிஃபையர் மூலமாக, இந்த மிக்சர் மூலமாக ஆம்பிளிஃபையருக்கு போகும். இப்போ அதை நான் தனியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். சரியா? நான் என்னோடய ப்ளூடூத்லேருந்து ஏதாவது இந்த ஒயர் கொஞ்சம் பேட் ஒயர் இதில் கனெக்ட் பண்ணி பாருங்க. அது அதில் பண்ண முடியாது. இது இன்புட் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இல்லை முடியாதுமா, அது வேறு. சரியா? இது கரெக்டாக தான் சார். இப்போ இந்த ஒயர் ஒன்று வாங்கலாம். இப்போ ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடல் போடுறேன். நிறைய பேருக்கு தெரியாத பாடல், பரவாயில்ல. மீடியாவை ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்றுமே வராது. என்ன ஆனால் வெறும் ஆன் பண்ணுறேன், பாட்டு கேட்குறேன். மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தால் உலகத்திலே. இது மட்டும் வேறு வாங்கலாம். என்கிட்ட வேறு வாயிருக்கா இருக்கா? வேறு இது நீங்கள் உங்களோட தான். அவன் பயப்படவில்லை, நான் நாத்திகனானே. அவன் பயப்படவில்லை. ஸோ இப்போ கம்ப்ளீட் செட்டப் ஆகிடுது. நவ் வால்யூம் பண்ணுறது பாருங்க. அந்த அம்மா பாடட்டும். அந்த அம்மா போடுற வால்யூமை கம்மி பண்ண போகிறேன். இது வந்து கெயின்னு பேர். கிர்த், அதாவது அவுட்புட்டோடைய கிர்த். இது வந்து பேசிக் வால்யூம் சவுண்ட் ஆஃப் த மீடியா அலோன். இந்த அம்மா இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். நான் பேசுகிறது இது சிகப்பு மைக்கு, அதை ஜாஸ்தி பண்ணுறேன் பாருங்க. ஹலோ 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 ஹலோ. கம்மி பண்ணிட்டேன், ஒன்றுமே கேட்கல. ஹலோ 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 ஹலோ. கெயின், அதனோட கெயின், இதனோட கெயின், அதனோட கெயின். இது மைக்கோட கெயின். இது மைக்கோட கெயின். என்னோட மைக்கோடைய கிர்த்து, வால்யூமுடைய கிர்த்து. இது
ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் வெல் கனெக்டட், க்ளீனாக பாடின்னு இருக்குது. என்னோடய வால்யூம் வந்து நான் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் ஆன்சர் இது பண்ணுங்க. வந்து இருங்க, இது வந்து மைக் 1. ஓகே, நவ் ஐ எம் சேஞ்சிங் த மைக். பொது சொல்கிறோம். இன்னொரு மைக் வச்சு ட்ரெயின் பண்ண போகிறோம். இட்ஸ் ஓகே, இதுவும் ஒர்க் பண்ணுது பாருங்க. ஓகே, வால்யூம் பாருங்க, க்ளீனாக இருக்குது இந்த மைக்கும். செகண்ட் மைக் இஸ் ஓகே. தேர்ட் மைக் சி, இது மூணாவது மைக், 2 மைக் ஓகே. ஐ எம் ட்ரைங் வித் த தேர்ட் மைக். கண்ணாடி பார்க்கிறதி இறைவன் இருக்கின்றானா? ஹலோ, பாட்டு போடுறேன். இந்த ஆம்பிளிஃபையரில் வால்யூம் பார்த்துக்கோங்க. செக் செக். ஹலோ, நம்மக்கிட்ட இப்போ 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், இது 2மே ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபைனல் அவுட்புட் எல்லா ஸ்பீக்கருக்கும் சேர்த்து மாஸ்டர் இது கம்மி பண்ணால் ஒன்றுமே வராது. ஓகே, இது வந்து மேலே இருக்கிற ஹாலில் இருக்கிற 4 ஸ்பீக்கரோட கண்ட்ரோல். இதை மொத்தம் கம்மி பண்ணால் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். நம்மளை போட்டிருக்கிற அடிஷ்னல் ஸ்பீக்கர் மாத்திரம்தான் ஒர்க் பண்ணுது. அதோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இதில் நல்லா இருக்காது. ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன், பழப்பழான்னு இருக்காங்க. இது வந்து மேலே இருக்கிற 4 ஸ்பீக்கர். இந்த 4 ஸ்பீக்கரை சர்வீஸ் பண்ணால் பீஸ் வில் சர்டன்லி இம்ப்ரூவ். பட் ரெண்டுத்தையும் ஆப்டிமம் லெவலில் வச்சா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். யா, ஸோ தே கம் டு தி எண்ட். இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் ஃபார் பேஸ் அண்ட் ட்ரபிள். பேஸ் வந்து மேலே இருக்கிற ஸ்பீக்கருக்கு பேஸ் கொஞ்சம் ஜாரிங் டைப்பு, அதனால் அதை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். கீழே இருக்கிறது வந்து பேஸ் நல்லா தாங்கும், நல்லா பூமிங்காக பூம் இருக்கும். பாருங்கள், வேறு நல்ல பாட்டு போடுறேன். நல்லா இருக்குது கொடுங்க. இந்த பாட்டில் உங்களுக்கு அவுட்புட் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. கரெக்டாக ஓகே. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. குவாலிட்டி ஆஃப் தி சவுண்ட் என்ன கொஞ்சம் கூட கரெக்டானே என்ன பாருங்க. நான் வந்து இப்போ பேச ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். பேஸ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ட்ரபிள் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். See, you can tailor make the output according to our choice. இது வந்து இந்த ஸ்பீக்கர் அளவு மேலே இருக்கிற ஸ்பீக்கரே காம்ப்ரஹென்சிவ். பட் இதோட குவாலிட்டி பேடாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் வரும்.